ஒரு ஊர்ல சுரேஷ் அவருடைய மனைவி ரேவதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. சுரேஷுக்கு உடம்பு சரியில்லாததுனால ரேவதி தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் சுரேஷுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால ரேவதி சுரேஷை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா. ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட சொன்னாங்கன்ட்டு ரேவதி ஏடிஎம்முக்கு பணம் எடுக்கலான்னு போனா. சீக்கிரமா போய் பணம் எடுக்கணும், அப்பதான் கரெக்டான நேரத்துல போய் பணம் கட்ட முடியும் அப்படி சொல்லி நடந்து போய்கிட்டு இருந்தா. ஏடிஎம் கிட்ட ஒரு 2 பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அது யாருன்னா மணி, விமல். அப்போ மணி ஏடிஎம்யே பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்த விமல், டேய் என்னடா ஏடிஎம்மே பார்த்துட்டு இருக்க, இது வரைக்கும் நீ ஏடிஎம் மிஷினை பார்த்ததே இல்லையா? டேய், நமக்கு தான் வேலையும் இல்லை, கையில் காசும் இல்லை. பேசாமல் இந்த ஏடிஎம் மிஷினை உடச்சி உள்ளே இருக்க காசை நம்ம திருடிட்டு போயிடலாமா? டேய், மிஷினெல்லாம் உடைக்க முடியாதுடா, அப்படியே உடைச்சாலும் காசு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அப்போ என்னடா பண்ணுறது? நமக்கு இப்போ காசு வேணும்ல.